காடு நான் வாங்கல, நான் மீடியேட்டர். அப்படியா? ஆமா, நான் நல்ல காடு வாங்கல, என்கிட்ட காசு இல்ல. பல பேர் எங்கிட்ட லேண்ட் வாங்கிட்டீங்க, ஆனா அதுக்கு பின்னாடி எத்தனை வேலை செய்யணும் தெரியுமா? ஒரு காடு வந்து விற்கிறதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாதுங்க. லேண்டு வாங்கும்போது மீடியேட்டர் கிட்ட எல்லாம் கேட்ட விவரம் தெரியாது. நேரடியா போய் காட்டுக்காரன்ட்டே போய் அந்த காடு யார் பேர்ல இருக்குது, இதுக்கு முன்னாடி யார் யார் இருந்தாங்க, டெத் இருக்குதா, வாரிசு இருக்குதா, யாராவது காணாம போயிட்டாங்களா, பொலி எங்க இருக்குது, இத்தனை விஷயம் கேட்கணும். நம்ம விசாரணை பாருங்க பேப்பர் இருக்குதுன்னு மட்டும். பொலி எங்க இருக்குது? ஒரு ஏக்கருக்கு பொலி வருது. இது கிடக்குது ஒரு ஏக்கரா. சரி, இந்த இடம் இது இந்த இடமா? அந்த இடத்துக்கு இருந்து இப்படி முன்னா. ஆமா, எப்படி வருமா? கோயிலோட வடக்க. கோயிலோட வடக்கையா? அதுல அந்த பொலியிலிருந்து மேக்க நேரம் இருக்கு. பாஸ் வரைக்கும் போகுது. தலைக்கட்டு தலைக்கட்டு 3வது தலைக்கட்டா இருக்கு. 3வது தலைக்கட்டு நழுவுது. அதுதான் காடு நழுவுது. அவங்க 2 பிள்ளைங்க, அண்ணனுக்கு ஒரு பிள்ளை, தம்பிக்கு ஒரு பிள்ளை. இருக்கிறது எவ்வளவு? 190. கிணத்துல எத்தனை நாள் கூட்டு? இந்த காட்டுக்காரருக்கு 3 நாளைக்கு, நம்மளுக்கு 3 நாளைக்கு. ரைட் ரைட் ரைட். ஒன்னாச்சா? அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு ஒன்னா கட் போட்டு 10 மணிக்கு போக வேண்டிட்டேன். 3 நேரம் கட் ஆகனால விற்கணும். சரியா? நல்லா பையன். ஆமா, எனக்கு நல்லா பிடிச்சது கொடுப்பா. வித்து போல மேல காட்ட. ரைட்.